சென்னையில் கபடி பயிற்சிக்கு வந்த 17 வயது வீராங்கனைக்கு கபடி பயிற்சியாளர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது. சிறுமியின் வீட்டிற்கே சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் கபடி பயிற்சியாளர் ராஜு மீது பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கபடி பயிற்சியாளர் ராஜு தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் போதைப் பொருள் தடுப்பு படை 350 கிராம் மெத் உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்துள்ளது. முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் போதைப் பொருள் தடுப்பு படை அமைக்கப்படும் என கூறியிருந்தார். அதன்படி சென்னை கீழ்ப்பாக்கம் காவல் மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட படைப்பிரிவு கடந்த 20ஆம் தேதி சங்கீதா, சிரஞ்சீவி ஜான் ஆகிய 3 போதைப் பொருள் விற்பனை செய்ததாக கைது செய்து அவர்களிடமிருந்து 30 கிராம் மெத் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தது. தலைமறைவாக இருந்த சங்கீதாவின் கணவர் சண்முகத்தை மகாராஷ்டிராவில் கைது செய்த தடுப்பு படையினர் அவரிடமிருந்து 350 கிராம் மெத் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர்.